ஹாய் ஹலோ எனது அன்பு உறவுகளை வணக்கம். உறவுகள் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அது எப்போ தான் 50 சப்ஸ்கிரைபு பண்ணுவீங்களோ எனக்கும் ஒன்றுமே புரியல. நானும் பேசி பேசி வைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு என்ன சொல்கிறது, வீடியோ மேக் பண்ணவோ போடவோ எதுவுமே தெரியாதுங்க. இதை பற்றி தெரியாது. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு ஏதோ ரெடி பண்ணலாம், எதனா போட்டு வைக்கலாம். என்ன சொல்கிறது, யார் பாரு தொட்டத்துக்கெலாம் சேனலு, தொட்டத்துக்கெலாம் யூடியூப்பு அப்படி இப்படின்னுலாம் பேசுகிறாங்களே, நம்மளே எதனா பண்ணுவோம் அப்படின்னு இதை பண்ணேன். ஆச்சா, அதேமாரி நோக்கங்கள் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் பணம் தான் நோக்கம்னு இருக்கக்கூடாது. ஆனால் ஏன் அது மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, இல்லை 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 தப்பு, இப்போ சொல்லிட்டா கரெக்டாக சொல்லட்டுமா, நோக்கம் எதுவாயினும் குறிக்கோள் எதுவாயினும் பணமாக இருக்கக்கூடாது. அப்படி தான் என்னோட இது. எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, இதில் கொஞ்சம் பணம் எப்படியா சம்பாதிக்கலாமா, அதில் கொஞ்சம் சம்பாதிக்கலாமா, அப்படி இப்படியே யோசிப்பாங்க. எனக்கு இந்த யூடியூப் சேனல்னு இல்லைப்பா, வேறு என்னென்ன பண்ணாலுமே பணத்தை நோக்கமாக வச்சுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, பணம் சம்பாதிக்க தான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். சம்பாதிக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில். என்ன சொல்கிறது, எங்கள் குலதெய்வ புண்ணியத்தில், எங்கள் குலதெய்வம் பால் முனீஸ்வரன் புண்ணியத்தில், என்னோடய இஷ்ட தெய்வம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட புண்ணியத்தில், என்னோட முன்னேற்றத்தின், என்னோட வழிநடத்தும், என்னோட என்ன சொல்கிறது உறுதுணையாக இருக்கும் இந்த அல்லாவோட அருளால் நல்லா சம்பாதிக்கிறேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். என்ன சொல்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்கள்ல கஷ்டமாக இருக்குது வேலை அப்படி இப்படின்னு. இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் சும்மாவா, காசு தராங்கல்ல. அதனால் எனக்கு நான் செய்கிற வேலைக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவாங்கள்ல, நான் நிஜமாக சொல்கிறேங்க, என்னோடய உழைப்புக்கு மீறிய ஊதியம் தான் நான் வாங்குகிறேன். இதுதான் உண்மை. நான் விளையாட்டுக்கு தான் சும்மா ஃபன்னுக்கு, விளையாட்டுக்கு, தமாஸ்க்கு, காமெடிக்கு என்னென்னவோ இருக்குல்ல, அதுக்கு தான் பொய் சொல்லலாம். ஆனால் மனசார உண்மையாக சொல்லணும்னா கண்டிப்பாக என் உழைப்புக்கு மீறிய ஊதியம் எனக்கு தருகிறார்கள். எனக்கு போதும். கடவுளோட அருளால் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நல்லா சம்பாதிக்கிறேன்னா என்ன சொல்கிறது, வேலை இருக்குது, ஆனால் கஷ்டம் இல்லை. போதும். உண்மையை சொல்லட்டுமா, சம்பளம் எவ்வளோன்னு? இப்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. 30 நாளைக்கு 30,000 ரூபாய் ஆச்சுல்ல. ஆனால் 35,000 ரூபாய் வருது இல்லை. அப்போ என்ன அர்த்தம், 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே வருதுப்பா. அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், இந்த சேனல் ஓப்பன் பண்ணது பணம் நோக்கம் இல்லை, அது தெரிவிக்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், உனக்கு பணம் நோக்கம் இல்லை, உனக்கு எல்லா கடவுளுக்கு அருளால் உனக்கு நல்ல சம்பளம் இருக்குது, அப்புறம் எதுக்குடி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு கேட்கலாம், கேட்பீங்கோ. அதுக்கு பதில் சொல்கிறேன். இங்கே நான் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனையோ பேர் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியுமா, நான் ஒரு லபலப வாயி. என்ன அந்த ஒரு படம் தெரியுமா, பாண்டியராஜனும் என்ன சொல்லுவான், எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி, அப்படி ஒரு பாட்டு வரும். பாட்டுக்கு சொல்கிறேன், புரியுதா? அது நீங்கள் வேறு ஏதாச்சும் கற்பனை பண்ணிடாதீங்க. நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய பேர் கற்பனையிலே தான் வாழ்கிறீங்க. அது சரி விடுங்க. அதுபோல் என்னை சுற்றி குழந்தைங்க கூட்டம் இருக்கும், என்னை சுற்றி இந்த வயசானவங்க கூட்டம் இருக்கும். இப்படி போனாலும் ஆதி, இப்படி வந்தாலும் ஆதி, அப்படி லப்புன்னு. இன்னொன்று தெரியுமா, இந்த குழுவெலாம் இருக்கு இல்லையா, மகளிர் குழு, அந்த மாதிரிலாம் நடத்திட்டு நான் சும்மானே இருக்க மாட்டேன், கையும் காலம் வச்சுக்கிட்டு. நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு அந்த மாதிரி நான் சும்மானே இருக்க மாட்டேங்க வீட்டில் ஒரு நிமிஷம் கூட. அந்த மாதிரி நான் அதனால் கூட்டமாகவே கும்மி அடித்து வாழ்ந்துட்டேன். அதனால் என்னால்
பேசிக்கின்னு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க. அதனால தான் ஓப்பன் பண்ணேன். அது கூட இங்கே 1 வருஷம் ஓப்பன் பண்ணல. இங்கே வந்து அது 1 வருஷம் தனியாக தான் இருந்தேன். அதேமாரி இங்கே 6 பேர் இருக்கிறவங்க வேறு வேறு மொழி, நம்ம மொழி கிடையாது. இங்கே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தா தெரியும், அந்த அக்காங்களே சொல்லுவாங்க பாருங்கள், ஆமான்னு. அந்தமாரி இவளுங்க பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவளுங்க அப்படிலாம் இருக்குது. அதனால் யாரோட கதையும் யார்கிட்டையும் பேசிக்க மாட்டோம். இந்தமாரி எதனா ஓப்பன் பண்ணி இல்லை டிக்டாக்ல பேசிக்கிட்டே இருப்போம். டிக்டாக்கு ஓப்பன் பண்ணேன், அது அந்த கதையை சொல்கிறேன். அதில் போயிட்டு பேசிட்டு லைவ் போட்டால், எப்போ சாமிங்கள இந்த டிக்டாக்கு லைவ் போட்டால் நீங்கள் என்னன்னா சொல்லுங்க, நம்ம யூடியூப்பில் லைவ் போட்டால் ஒரு காக்கா குருவி கூட வராது. ஆனால் உறவுகளே, டிக்டாக்ல லைவ் போட்டால் இந்த வெள்ளத்தில் எறும்பு முக்கியம்ல, இந்த மாம்பழத்தில் ஈ முக்கியம்ல, அப்படி வருவாங்க. 100 பேர் நல்ல கமெண்ட் போடுவாங்க, 10 பேர் பேட் கமெண்ட் போடுவாங்க. ஐயோ சாமி, ஒரு வாரம் பார்த்தேன், என்னால் முடியல. எப்பா இதுக்கு தான் வந்து இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணாங்களான்னு நினச்சிக்கிட்டேன். நான் அதை பந்து பண்ணிட்டேன், அதாச்சும் மூடி வச்சுட்டேன். போவேன், ஒரு ரீல்ஸ் எதனா போடுவோம், அப்படியே ஓடி வந்துடுவேன். அதை டிலீட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்துடுவேன், அந்த காப்பியை. அந்த மாதிரி புரியுதுங்களா? அதனால் வந்து அங்கே வந்து பேச முடியல என்னால் ஓப்பனாக, என்ன ஏது அப்படின்னு. ஆனால் யூடியூப் உறவுகள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு நண்பர்கள் கிடைச்சாங்க. கடவுள் புண்ணியத்தில் என்னோடய நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். அந்த அந்த சேனலில் 6000 பேர் எல்லாருமே நல்லவங்க தான், நல்ல கமெண்ட்டு தான், பேட் கமெண்ட் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பேட் கமெண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னு கேளு, வாழ்க்கைனா நல்லது கெட்டது கலந்து தாங்க வாழ்க்கை. அதனால் எந்த கமெண்ட் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு வந்தது கிடையாது, 1-2 வரும், அதை நான் எப்படின்னா பேசி சமாளித்து டைம் அவுட் கொடுத்து விட்ருவேன் அந்த சேனலில் லைவ் போடும்போது, புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்கிறேன், தயவுசெய்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் ஒண்டியாக இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது இங்கே. அதனால் வந்து ஃபீல் ஆகுது நானே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியே ரொம்ப ஃபீல் பண்ணுறதா இருக்குது. என்னத்தான் நான் சொல்ல, எதனா பேசி வைக்கிறேன். இதை கேட்டுட்டு என் 2-3 பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, என்னாடி பேசுகிறேன் அப்படின்றாங்க. என் மனசில் பட்டு தான் நான் பேசுகிறேன். தயவுசெய்து வந்து இந்த வீடியோ பார்க்க வர வாய்ப்பு கிடைச்ச என் அன்பு உறவுகளை தயவுசெய்து வந்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வேறு என்ன சொல்லட்டும், கமெண்ட் போடுங்க, லைக்லாம் போட வேணும்ப்பா. எனக்கு போடுற லைக்கை நல்ல வீடியோ இருக்குது பாரு, நல்ல என்ன சொல்கிறது, பெண்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ, இந்த வயசானவங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய நல்லது பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு போயிட்டு லைக்கு போட்டு என்கரேஜ் பண்ணி விடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வர வச்சு நான் லைவ் போட்டு ரன் பண்ணிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ப்ளீஸ் பையே. சொல்கிறது புரிஞ்சுக்குங்கப்பா. ஆச்சா, நான் தான்ப்பா, உங்களால் நான், உங்களுக்காகவே நான். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு நடந்துக்குங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண வேண்டாங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த 8 நிமிஷம் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இனிமேல் தினமும் 8 நிமிஷம் வீடியோ போடுவேன், 1 நிமிஷத்தில் ஷார்ட்ஸ் போடுவேன். இந்த சேனலில் 2 தான் போடுவேன், ஒன்று ஷார்ட்ஸு, 1 8 நிமிஷம் வீடியோ. ஓகேவா? இதை அப்படியே கண்டினியூஸாக பண்ணுறேன். எப்போ 50 சப்ஸ்கிரைப் வரீங்களோ வாங்க, அதுக்கப்புறம் லைவ் போட்டு நம்ம எல்லாருமே பழகுவோம், நல்லதை பேசுவோம், நல்லது மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் லக்கி, நான் தான் உங்கள் லக்கி லக்ஷ்மி. பாய்.